பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் அடுத்த மாதம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தவிர்த்து மேலும் சில ஆவணங்களை கொடுத்தால் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் சேர முடியும் என்ற புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது. இந்த நடைமுறையை பின்பற்றி விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையிலும் இப்பணியை தேர்தல் ஆணையம் தொடர்கிறது. தற்போதைய நிலையில் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் தமிழகத்திலும் அடுத்த மாதம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடைசியாக 2003 சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அலுவலகம், கல்வி நிலையங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சில ஆவணங்களை கொடுத்து 2003 ஆண்டிற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் தங்களது பெயரை மீண்டும் சேர்த்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் இப்பணிகளுக்கு தேவையான அதிகாரிகளை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் மூலம் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.